ஸ்டார்ட். விவசாயிகள் மாநாட்டில் மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரையாவது: உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆகவே இறைவனுக்கு அடுத்தபடியாக போற்றி புகழப்படக்கூடிய உங்களை இந்த நாடு மறக்க முடியாது. அப்படி மறப்பதாக இருந்தால் அது நன்றி மறந்த செயல் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயம் செழிக்க வேண்டுமானால் நீர்வளம் முக்கியமானதாகும். இந்த வளம்தான் அண்மை காலங்களில் நம்மை விட்டு வெகு தூரம் போய்விட்டது. நீர்வளம் குன்றிவிட்டது என்பதற்காக மக்களை பட்டினி போட முடியாது. எப்பாடுபட்டேனும் அவர்களுக்கு உணவு அளித்து அவர்களை உயிர் வாழ வைக்க வேண்டும். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓர் அரசின் தலையாய கடமையாகும். அந்த கடமையை நிறைவேற்றும் முகத்தான் அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அரசின் ஆணையை ஏற்று கோவையில் அமைந்துள்ள நமது வேளாண் பல்கலைக்கழகம் வறட்சியை தாங்கி பலன் அளிக்கக்கூடிய சில விதை வகைகளை கண்டுபிடித்துள்ளது. அத்தகைய விதைகளை வறட்சியான பகுதிகளிலோ அல்லது வான் பொய்த்தமையால் நீர்வளம் குன்றிய பகுதிகளிலோ பயிர் செய்தால் அறுவடை நன்றாக இருக்கும். கூடவே கூடு பயிர்களையும் மாற்று பயிர்களையும் பயன்படுத்தினால் குறைந்த செலவில் அதிக பலனை பெறலாம். ஒரு முறை சோளம் பயிரிட்டால் மறுமுறை கம்பு அல்லது பயிறு வகைகளை பருவ காலத்திற்கு ஏற்ப மாற்றி மாற்றி சுழற்சி முறையில் பயிரிட வேண்டும். அவ்வாறு செய்தால் மண் வளமும் பாதுகாக்கப்படும். பூச்சிக்கொல்லி மருந்துகளின் உபயோகமும் குறையும். காலத்திற்கு ஏற்ப பயிரிடும் முறைகள், பயிர் பாதுகாப்பு முறைகள் பற்றி விவசாயிகளுக்கு உதவித்தொகையுடன் கூடிய குறுகிய கால இலவச பயிற்சியும் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலம் அளிக்கப்படுகிறது. இந்த வசதியை அனைவரும் பெற்று பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான பிரச்சனையும் இதிலே அடங்கியிருக்கிறது. பயிரிடுவதற்கு முன்னால் மண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். வேளாண் துறையில் அதையும் இலவசமாகவே செய்து கொடுக்க அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. மண் வளத்தை தெரிந்து கொண்டால்தான் அதற்கு ஏற்ற வகையில் எருவிடும் தன்மையையும் அளவையும் மாற்றி அமைத்து கொள்ளலாம். அதனால் மிகுந்த நன்மைகள் ஏற்படும் என்பது உங்களுக்கே தெரியும். இப்போது ஏற்பட்டுள்ள வறட்சியை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு குளம், குட்டை, ஏரிகளை தூர்வாரி ஆழப்படுத்தி எதிர்காலத்தில் மழை நீரை தேக்கி வைக்கவும், நீர்வரத்து கால்வாய்களை சீர் செய்யவும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆக்கிரமிப்புகள் அனைத்தையும் அப்புறப்படுத்த அரசு உத்தரவிட்டுள்ளது. விவசாய பெருங்குடி மக்களை ஊக்குவித்து உற்பத்தியை பெருக்குகிற வகையில் அவர்கள் பெற்ற கடன் வசூலை தள்ளி வைத்து வட்டி, அபராத வட்டிகள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து
என் உரையை நிறைவு செய்கிறேன். ஸ்டாப்.